ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பிஓ யாரை தேடுகிறது? ரொம்ப முக்கியமான டாபிக் இல்லையா? ஆக்சுவலாக எஸ்பிஓ தேடிட்டு தாங்க இருக்கு. ஏன்னா நல்ல நாலேஜ் உள்ள பர்சன்ஸ். ஓகேங்களா? எதுக்காக நாலேஜ் உள்ள பர்சன்ஸ் எதுக்காக தேடணும்? ஒன்று, ஃபஸ்ட்டு பிடிஓ. பிடிஓங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே யார் யார் நாலேஜ்னு தெரியாது. அவங்கள கண்டுபிடிக்க ரொம்ப சிரமம். ஏன்னா எஸ்பிஓ பற்றின எந்த ஒரு டவுட்ஸ் கேட்டாலும் கிளியர் பண்ணணும். ஒரு டீமை மெயின்டைன் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர். ஓகேங்களா? இவங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய இதில் ஆன்லைனில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நிறைய டைம் சொல்லியிருக்கோம். நம்ம குரூப்பில் நடக்கிற மீட்டிங்கில் கூட நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்க தான் இனிமேல் எஸ்பிஓவில் வேலை செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ அவங்கள வந்துட்டு கண்டுபிடிக்கிறதா இப்போ இந்த வேலை. டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர். ஓகேங்களா? கண்டிப்பாக சொந்தமாக வெப்சைட் இருக்கணும். அண்டு இல்லாட்டி பிளாக் இருக்கணும். சரிங்களா? ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு ஈஸியாக வேலை செஞ்சிடலாம், ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் நம்ம அது இல்லை, நம்ம அசால்ட்டை கொஞ்சம் விட்டு இருந்தோம், இத்தனை நாள் விட்டுருந்தோம். இப்போவாது எல்லா யூடியூப்லேயும் போய் செக் பண்ணுங்க. கண்டிப்பாக எப்படி வெப்சைட்டை ஆரம்பிக்கலாம், எப்படி ஒரு பிளாகை நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அதை வந்துட்டு இது பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்து வந்துட்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் வச்சிருக்கோம். இப்போ இந்த யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தான். அதே மாதிரி யூடியூப் எப்படி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோலேயே லிங்க் வந்துட்டு கீழே தரேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் தெரிஞ்சிருந்தா எஸ்பிஓவில் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமும் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் தாங்க. பட் தெரியாதவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? பட் அது பின்னாடி எஸ்பிஓ சொல்லுவாங்க. இப்போதைக்கு எல்லாரும் நோட்டீஸ் போர்டோட இன்ஸ்ட்ரக்ஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் அங்கே தான் வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் நோட்டீஸ் போர்டை மஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. அப்போதான் நீங்கள் எஸ்பிஓவில் இனிமேல் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? இனிமேல் எஸ்பிஓவில் சம்பாதிக்கணும்னா அதுக்கு ரெண்டே வழி தான். ஒன்று நோட்டீஸ் போர்ட் ஃபாலோ பண்ணணும், இன்னொன்று ஆன்லைனில் நமக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும், நாலேஜ் இருக்கணும். ஓகேங்களா? இந்த பர்சன்ஸை தான் எஸ்பிஓ தேடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. வேற லெவலில் ஒர்க் பண்ண போகிறாங்க. வேற லெவலில் ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் நீங்களும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாரும் கண்டிப்பாக ரெடி ஆகிக்கோங்க. அண்ட் தென் என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகாட்டியும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.